அனைவருக்கும் வணக்கம். மூளை நுண் அலை சக்தி அப்படின்னா மைண்ட் வேவ், ஆங்கிலத்தில் அல்ட்ராசானிக் மைண்ட் வேவ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த சக்தி தான் உடலை ஒவ்வொரு மனித உயிர்லேயும் உடலை இயக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தது இந்த சக்தி தான். மூளைங்கிறது ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற சக்தி வெளிப்பாடு தான் நம்முடைய உடலை இயக்குகிறது, எண்ணங்களை பிரதிபலிக்கிறது, நம்ம அவயங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறது. இப்படி பல வேலைகளை செய்யக்கூடியது இந்த நரம்புகள் மூலமாக செலுத்தப்படக்கூடிய நுண் அலை. அந்த அலை தான் இப்போ எப்படி செல்ஃபோன் இன்னொரு செல்ஃபோனை எப்படி காண்டாக்ட் பண்ணுறோம்னா, வெட்ட வெளியில் காற்றுலேயே அந்த மின் அலைகள், காந்த அலைகள் சென்று அடுத்த மொபைலை காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம். அதே ரீதியில் தான் ஒரு ஒயர் வழியாக போகக்கூடிய இந்த டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட்லைன், அது ஒயர் வழியாக போகுது. ஒயர் இல்லாமல் வைஃபை வழியாக காந்த அலைகள் மூலமாக செல்லுது. 2 வகையில் பார்க்குறோம். அதே தான் மூளை நரம்பு வழியாக செல்லக்கூடிய கட்டளைகளை உடம்பு இயக்குகிறது. அதே போல் வைஃபை மாதிரி வேறு இடத்துலேருந்து நம் மூளைக்கு நம்மளை இயக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மூளைக்கு இருக்குது. அந்த மூளை மூலமாக அந்த மின்காந்த அலைகள் செலுத்தப்பட்டு நம் உடலை, மனதை எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் 2 வகையில் உண்டுங்கிறத நம்ம தெரியும். நாம இயங்குகிறோம், நம்மளை இயக்குறாங்க 2 வகையில். இந்த இடத்துல தான் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டே வருது. நம்ம மூளையில் அந்த சிக்னல்களை செலுத்தி, அல்ட்ராசானிக் வேவ்ஸை செலுத்தி நம்ம உடலை இயக்க முடியும். அது இன்னொரு டாப்பிக்கில் தெளிவாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆண் பெண் இருவரில் ஏன் ஒருவருக்கு மட்டும் அதிகமான மன வலிமை, இந்த கட்டளையிட்டு இன்னொரு இனத்தை பாலினத்தை அடிபணிய வைக்கக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதில் முதல்ல யாருக்கு, ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படிங்கிற கேள்வி எழும் பொழுது முழுக்க முழுக்க பெண்ணுக்கு தான் அதிகமான இந்த மன வலிமை அல்ட்ராசானிக் மைண்ட் வேவ் கொண்டு செலுத்தி அப்படி அடிபணிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது பெண்களுடைய அந்த மன வலிமை. ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது, பூஜ்ஜியம். இதுதான் உண்மை. இதுக்கு என்ன காரணம்னா, முதல் காரணம், ஆணாக இருந்தாலும் பெண்ணானாலும் பெண்ணினுடைய உடலுக்குள், வயிற்றுக்குள்ளே தான் அந்த மனித உருவமே உருவாகுதுங்கும்போது, அதாவது 10 மாதங்கள் அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை வளரும் பொழுதே அந்த குழந்தையினுடைய மூளையை இயக்குவது தாயினுடைய மூளை தான். அந்த மூளை மூலமாகத்தான் அந்த கட்டளைகள் பிறக்கப்பட்டு அந்த உடலே வளருகிறது. அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் அந்த பெண்ணுடைய, தாயினுடைய மூளையில் தான் அனைத்து கண்ட்ரோல் இருக்குது. குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் இதுதான் பொதுவான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஏன் தாய்கிட்ட இருக்கக்கூடிய மரியாதையும், தாய் பேச்ச கேட்கக்கூடிய மதிப்பும் இது தகப்பங்கிட்ட இல்லை, அப்பா கிட்ட இல்லைங்கிறதுக்கு போன காரணமே, ஆண்களிடத்தில் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய, வெளியிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய மன வலிமை முற்றிலுமாக கிடையாதுங்கிறது தான் உண்மை. இது பெண்களால் தான் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியாமல் பல பேர் அந்த மனநல தத்துவ பேசுகிறவங்க கூட நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் அப்படின்னா, அந்த பெண்ணாளவள் நல்ல விஷயங்களையும் ஆணுக்கு செலுத்த முடியும், கெட்ட விஷயங்களையும் செலுத்த முடியும், முழுக்க ஒழித்து விட முடியும். இப்படி பல விஷயங்களை கண்ட்ரோல் அப்படிங்கிறது பெண் வயிற்றுக்குள்ளே மைண்ட் செட் ஆகி பழகிருக்கிறதுனால பெண்ணுடைய அந்த மன ஆற்றலுக்கு ஆண்கள் மிக சாதாரணமாக பணிந்து அந்த அடிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிறத உண்மை. அதனால தான் ஆணினுடைய மன வலிமை பெண்களிடத்தில் செல்லுபடியாவதில்லை. உடல் வலிமையை வைத்து தான் ஆண்கள் பெண்களை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த மனித வாழ்க்கையில் அமைக்கப்பட்டிருக்குது. உடல் வலிமை மட்டும்தான் ஆண்களுக்கு. மன வலிமைங்கிறது பெண்களை மன வலிமையால் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு நீங்கள் திருமணமான நாள்லேருந்து 20 வருஷம் ஆகிருக்கலாம், 50 வருஷம் ஆகிருக்கலாம். பெண்கள் குடும்பத்தில் ஆண்களிடத்தில் மாறவே மாட்டாங்க. திருமணம் செய்து வந்தபோது என்ன குணநலன்களோடு அந்த பிடிவாத குணம், முரட்டுத்தனம் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க.
அதுக்கு காரணம் அந்த மன வலிமை தான். அவங்க ஒருபோதும் வந்து ஆணுடைய மன வலிமைக்கு கட்டுப்பட்டா தானே அதை மாற்றிக்க முடியும். ஆனால் ஆண்கிறவன் திருமணமானதுலேருந்து பலவித படிகளாக மாறி மாறி வந்திருப்பான். அதற்கு காரணம் பெண்ணுடைய அதீதமான மன வலிமை தான் காரணம். இது உலகம் முழுக்க இதே ஒரே தியரி தான். பெண்ணிலிருந்து தான் ஆண் தோன்றான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதனால் வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து மிக எளிதாக கட்டுப்படக்கூடிய அந்த மன வலிமைக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறான். அந்த உடல் வலிமை வைத்து தான் பெண்ணை கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஆணுக்கு உண்டானது. இதனால தான் ஒரு குடிகாரனை வந்து திருத்தணும்ட்டு எந்த பெண்ணும் நினைக்கிறது இல்லை. அவன் குடிகாரனாக இருந்தால் தான் நமக்கு வசதி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பெண்களிடத்தில் இருக்குது. பெண்கள் வந்து சாதாரணமாக தங்களுடைய மன வலிமையோ தங்களை பற்றியோ தெரியாமல் இருக்கிறதுனால தான் அந்த குடிகாரர்களோட சண்டையிட்டு மேலும் அவனை குடிகாரனாக்கி முடா குடியனாக்கி அவன் வந்து இறைப்பையெல்லாம் வெடித்து போய் சாகும் அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதுக்கு முழு காரணம் பெண்கள் தான். கடையை திறந்து வச்சான் ஒரு முதலமைச்சர், அது வேறு கதை. ஆனால் அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. அது ரொம்ப எளிது அப்படிங்கிறது உண்மை. பெண்ணுடைய மன வலிமைக்கு ஆண்கள் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதை தான் நம்ம சொல்லணும். உண்மையிலுமே வந்து எளிதாக வந்து ஆணை வந்து அந்த குடியிலிருந்து மீட்க முடியும் பெண்களால். அந்த வழிமுறை தெரியாதனால தான் இப்படி சண்டையிட்டு அவனை திட்டி அவனை வந்து காயப்படுத்தி மேலும் அதில் கொண்டு போய் குழியில் பெண்கள் தள்ளி விடுவார். மன வலிமை ஏற்கனவே பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த சொல்லக்கூடிய சொல் வலிமை மிக மிக கொடூரமாக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால அவன் வந்து மேற்கொண்டு அந்த குடிகார சாக்கடையில் விழுந்து மேலும் சீர்கெட்டு போய் விடுறான். இதுதான் உண்மை. அவனை எளிதாக வந்து ஒரு குழந்தையை போல் திருத்தி விட முடியும் பெண்களால். அவ்வளவு மன வலிமை இயற்கையிலே இருக்கிற பெண்கள் வந்து அதை பயன்படுத்தாமல் இந்த வாயின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அந்த வாயை வச்சு அதுக்கு பேர் என்ன, தவளை வாய் தானாக கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாயினால தான் ஆண்களுடைய அந்த நல்ல குணத்தையே வந்து பாதுகாக்க முடியாமல் அவனை குட்டிச்சவராக்கி முடிச்சு கட்டிடுறாங்க அப்படிங்கிறத உண்மை. பெண்கள் தங்களுடைய மன வலிமை மூலமாக ஆண்களை எளிதாக வந்து எந்த ஒரு கெட்ட வழக்கம் இல்லாமல் உருவாக்க முடியும். திருமணமானவனே வேறு பெண்களோடு தொடர்பு இருக்கும் சந்தேக கண்களோடையே அந்த மன வலிமையை ஆண் மீது செலுத்தும் போது நல்லா இருக்கிறவங்க கூட அந்த எண்ணங்கள் அவனுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். பெண் தான் அதற்கு காரணம். அவன் கல்யாணமானவரை ஒரு பெண்ணை மறுபடி தேடி போகிறான்னா அது வரைக்கும் ஒழுக்க செயல்னா இருந்திருப்பான். அதுக்கு பிறகு ஒரு பெண்ணை தேடி போகிறான்னா 100க்கு 100 வந்து மனைவி தான் காரணமாக இருப்பான். அவளுடைய மைண்ட் செட்டு இதுதான் இயற்கையிலேயே மனவலி அதிகம் இருக்கிறனால சந்தேகப்பட்டாலே அது வந்து அவனுக்கு அதை செய்யணுங்கிற அளவுக்கு தோன்ற ஒரு நிகழ்வாக போயிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது பின்னணியில். உதாரணத்துக்கு ஒரு திருமணமான பெண் தன்னுடைய கணவனுடைய ஆஃபீஸில் வேறொரு பெண் பணியாற்றல அந்த பெண் எப்பாவது ஒரு நிகழ்வில் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ இந்த மனைவியானவள் கணவன் அந்த ஆஃபீஸுக்கு போன பிறகு அந்த தொழில் முனையும் இடத்துல போன பிறகு இங்கே வீட்டில் உட்காந்துட்டோ அல்லது வேறு தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உட்காந்துட்டு கணவன் அவளை அந்த கூட வேலை செய்கிற பெண்ணை வந்து ஏதாவது தொடர்பு இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை வந்து இவ வளர்த்துக்கிட்டே இருப்பாள் மனசுக்குள்ளே. இது வந்து என்ன ஆகும்னா ஏற்கனவே தாயின் வயிற்றில் தன்னை எறியாமல் அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்ன ஆகும், இந்த ஆணுக்கு கணவனுக்கு ஏற்கனவே வயிற்றிலிருந்து அனுபவம் இருக்குது. அந்த கட்டளையில் வந்து நம்ம எறியாமல் பின்பற்றிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான், அந்த பெண் மேலே ஆஃபீஸில் தன்னோட பணிபுரிகிற பெண் மேலே ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு சிந்தனை செய்வது தான். இது மனைவியினுடைய கண்ட்ரோலில் அவன் வேறொரு பெண்ணை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இதுதான் வந்து அடிப்படையில் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு பெண்கள் உணர்ந்துக்குங்க. முதல் கணவனை வந்து நம்ம தான் வந்து தூண்டி விட்டு நம்ம சந்தேகமாக அவனை வந்து சிந்தனையாக மாற்றிடும். நம்மளுடைய சந்தேகம் அவனுக்கு சிந்தனையாகும். அந்த சிந்தனை செயல்படும். இப்படி தான் நடந்துகிட்ருக்குதுங்கிறது இப்போ அடிப்படையில் பின்னணியில் இந்த மர்மங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறது பெண்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதுதான் நடந்துகிட்ருக்குது. எவனும் வந்து தன் மனைவியை வந்து பிச்சைக்காரனும் கூட தன்னுடைய மனைவிக்காகத்தான் வந்து பிச்சை எடுக்கிறான். அதே ஒரு கொலைகாரன், இந்த செயின் ஸ்னாப்பி, என்னென்ன தொழில் இருக்குதோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னங்க குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருக்குது, மனைவி இருக்கிறா அப்படின்னு தான் சொல்கிறானுங்க இந்த புதுசாக திருட வர்றவனுங்க.
அதையும் கூட சில பெண்கள் சொல்லி வர்றாங்க. போய் எவனவனோ திருடியெல்லாம் பொண்டாட்டியை காப்பாற்றுறான், நீ என்னத்தை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தன்னை அறியாமல் திருட வேண்டும், அப்படியாவது செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றிவிடும். இப்படி பல விதத்தில் வலிமை மிக்க அந்த சக்தியை வந்து தவறாக பெண்கள் வந்து தங்களை அறியாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத பெண்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய எண்ண வலிமை வந்து மிக மிக வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து அதை நல்ல வகையில் பல வகையில் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு அனைவரிடத்துல வந்து அந்த சக்தியை வந்து நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அடிப்படையில் காந்தம் என்பது தான் பெண்கள். பெண்கள் காந்தம் போன்றவர்கள். ஆண்கள் வந்து இந்த ஆணி, ஸ்குரு இந்த மாதிரி இரும்பு காந்தத்தில் வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதில் எளிதாக வந்து விளக்கம்னா இதுதான் சொல்ல முடியும். இதுதான் நடந்துகிட்ருக்குது. அதனால் ஆண்களெல்லாம் ஒழுக்க சீலர்களா அப்படின்ட்டு ஏதோ வாதாடுற மாதிரி நினச்சக்கூடாது. இயல்பாக என்ன நடக்கிறதோ அதை நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த பின்னணியில் இவ்வளோ பெரிய மர்மம் இருக்குது அப்படிங்கிறது. ஒருபோதும் ஒரு ஆணினுடைய வயிற்றுக்குள்ளேயோ ஆணினுடைய கட்டுக்குள்ளேயோ பெண் வளருவதே இல்லை. அந்த மூளையினுடைய கண்ட்ரோல் ஆணினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்போவுமே வருவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. அது விந்தணு மூலம் போனால் கூட பெண்ணினுடைய உடல் தான் அனைத்துமே நடந்து முடிகிறதுனால அந்த 10 மாதத்தில் ஆண் பெண் 2 குழந்தைகளும் பெண்ணினுடைய மூளைக்கு தான் கட்டுப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதனால் உலகங்களுக்கு பல குற்றங்களுக்கு பெண்கள் தான் காரணம். நான் இதை வந்து உறுதியாக சொல்லுவேன். இதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் தயங்க வேண்டியதில்லை. அவ்வளவும் உண்மையே அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வலிமையை வந்து சரிவர பயன்படுத்துங்க அப்படின்னு தான் இப்போ நான் கேட்டுக்கிறேன். பெண்களுடைய சிந்தனை வந்து தனக்குள்ளேயே நிகழ்ந்து விடுறது, வேறு யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. தன்னுடைய தாய் தந்தையர், கணவன், குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம எண்ணங்கள் வந்து நமக்கும் தெரியாமல் அவங்களுக்கும் தெரியாமல் பகிரப்படுது. அந்த மைண்ட் சில சமயம் அல்ட்ராசானிக் சவுண்டு வேவ், அதாவது காது வந்து பேசாமையே காதில் சத்தம் கேட்கும். தாயினுடைய குரல் வாயை திறக்காமையே குழந்தைகளுக்கு கேட்கும், தூக்கத்தில் கேட்கும். சில சமயம் ஸ்கூலில் இருக்கும்போது கேட்கும், அம்மா பேசுகிற மாதிரி. இதெல்லாம் வந்து நுண்ணிய அறிவு குழந்தைகளுக்கு இல்லாதனால அதை புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க. கோபத்தோடு குழந்தைகளை கண்டிக்க போகும்போது என்ன ஆகுன்னா, அந்த கோபமானது குழந்தைகளுக்கு உருவாகும். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன உணர்வோடு நம்ம பிஹேவ் பண்ணுறோமோ அதனுடைய சக்தி வந்து அங்கே குழந்தைகளுக்கு சந்தோஷமாக அறிவுரை சொல்லும்போது அது சந்தோஷமாக எடுத்துக்கும். கோபத்தோடு சொல்லும்போது அது கோபத்தை தான் எடுத்துக்குமே தவிர அந்த அறிவுரையை வந்து மூளை ஏற்றுக்கொள்ளாது அங்கே. அப்போ வந்து நம்ம வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளணும் பெண்கள். எப்படி அணுகணும் அப்படிங்கிறதே வந்து டோட்டலாக மாற்றி ஆகணும் பெண்கள். அப்போ தான் வந்து குழந்தைகளை நல்ல வழியாக வளர்க்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த விவேகனுடைய காமெடி ஒன்று, மாமியார் மருமகள் மைண்ட் வாய்ஸ்னு போட்டு ஒரு காமெடி வரும். அது எல்லாம் வந்து கெக்க பிக்கன்னு காமெடியாக பார்த்து சிரிக்கிறாங்களே தவிர அதில் அடிப்படையில் உண்மை இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது தெரிஞ்சிருந்தால் அதை புரிஞ்சு வந்து நடந்துக்குவாங்க பெண்கள். அது என்னமோ காமெடிக்காக போட்டதுன்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் பின்னாடியில் 100% உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த விலைமதிப்பற்ற ஒரு ஆற்றல் பெண்களிடத்தில் இயற்கையாகவே இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. வச்சுக்கிட்டு காலங்காலமாக பெண்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல். இனிமேலாவது பெண்கள் தங்களுடைய சக்தியை உணர்ந்து இந்த உலகத்தை நல்வழிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னையிலேருந்து தொடங்க ஆரம்பிங்க. நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்குங்க. நல்ல விஷயங்களை வந்து சிந்திக்குங்க. நீங்கள் சிந்தித்தாலே சுற்றி இருக்கிறவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கெட்ட விஷயங்களா ரீல்ஸ்லேயும் இந்த சேனல்லையும் பார்த்துட்டு கெட்ட விஷயங்களை தான் எல்லா பெண்கள் தேடி தேடி பார்க்குறாங்க. நம்முடைய வீடியோக்கள்லேயே பின்னாடி வந்து அனலைஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதில் பார்த்தா கெட்ட விஷயங்களை தான் பெண்கள் தேடி பார்த்துருக்குறாங்க. ஆண்கள் மிக குறைவாக தான் பார்த்துருக்குறாங்க பல விஷயங்களை. அப்போ இதிலிருந்து சில விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கணும். அப்படி நம்ம வந்து எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து தவறான செய்திகளை நம்ம ஏன் போய் பார்க்கணும்? அதுக்கு பதிலாக நல்ல செய்திகளை பார்த்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே வந்து நல்ல சிந்தனைகள் அவங்களுக்கு தானாக தோன்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வலிமை நம்மக்கிட்ட இருக்கிறதுங்கிறத முதல்ல நீங்கள் உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அற்புத சக்தியை பயன்படுத்துங்க. நல்ல வகையில் சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.